வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அத்திப்பள்ளியில் ஒரு லே அவுட் கிட்ட தான் வந்தோம். வேறு ஒரு விஷயமா வந்தேன். ஸோ நேற்று ஒரு வீடியோ எடுத்தோம், அதுக்குண்டான ஒரு இன்ட்ரோ மட்டும் இதில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இது பண்ணேன். ஆக்சுவலாக லொக்கேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரக்கடிக்கிறதுக்கு செமையான ஸ்பாட் தான். அத்திப்பள்ளி இருந்தோடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் நான் அதுக்கு வரல கைஸ், நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் நல்லா இருக்கிறதுனால அதே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி பைப்பை பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஊரில் வந்து இப்போ காணாமையே போயிடுச்சு. நம்ம ஒசூர்லலாம் சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அது பார்த்த உடனே சரி ஓகே, இங்கேயே வச்சு ஒரு வீடியோ எடுத்துடலாமே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த போர்வெல்லில் நீங்கள் யாராவது தண்ணி குடிச்சிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோண்டா CB 125 ஹார்னெட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம நேற்று ஒசூர் பாக்லூரில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு வண்டி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஒசூரில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்க்கலாம். நானும் நம்ம வீடியோவில் அதை போடலை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அங்கே வச்சுட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக கைஸ் அங்கே வைக்க போனேன், கீழே உழுது. ஸோ அதனால் நான் இப்படி பேசிகிட்டே உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாகியலட்சுமி மோட்டார்ஸ் ஹோண்டா ஷோரூம் தான். நீங்கள் யாராவது பாக்லூர் அண்ட் தென் ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, அண்ட் தென் ஹோண்டா வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்க்ரீன்லேயும் நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது GST 2.2, ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் சொல்கிறேன். அதே மாதிரி டோட்டலாக ஹோண்டாவோட சீரியஸில் எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் தென் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி ஓகே, இந்த CB 125 ஹார்னெட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது, ஸோ ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குது, அண்ட் தென் வண்டி லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னுட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ ரைடிங் ரிவ்யூ நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ ரைட் ரிவ்யூமே நம்ம கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நாம் அங்கே போகும்போது தான் வண்டியை நம்ம ஸ்டேஜில் ஏற்றி எல்லாமே லான்ச்சிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலா சாருக்கு சொல்லி ஆகணும். பாலா சார் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்லூர் ஷோரூமுடைய ஓனர் தான். ஸோ அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ லான்ச்சிங் எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது. ஸோ வண்டி பார்க்குறதுக்கும் ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தது. ஸோ அதோடய ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம CB 125 ஹார்னெட். ஸோ அவுட்லுக் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மஸ்குலரான ஒரு பைக் மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125cc நம்ம சொல்லவே முடியாது, அரௌண்ட் ஒரு 200cc கிட்ட நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலரான பாடி செட்டப்பில் லுக் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கான்னுட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். மேபி இது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, நம்ம வழக்கம் போல் ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஹெட்லைட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ட்வின் சிக்னேச்சர் ஹெட்லைட் செட்டப்பில் கொடுத்துருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆல் LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ப்பான எட்ஜில் நம்மளுக்கு இந்த ஹெட்லைட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 80-117 இன்ச்சஸ்க்கான டயர் ஃப்ரண்ட்டில், அண்ட் தென் 240 mmக்கான சிங்கிள் சேனல் ABS நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 125cc சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்குறது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான். இதுவே நீங்கள் ரியரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 110/80 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இதையும் நம்மளுக்கு ஆப்ஷனலாக டிஸ்க் டைப் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்.
நான் இந்த வண்டியில் ஒரு பெஸ்ட் பார்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்டி ஃபோக் தாங்க. ஆக்சுவலாக ஒரு 200 சிசி செக்மெண்ட்டில் கொடுக்க வேண்டிய யூஎஸ்டி ஃபோக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 125 சிசியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுவும் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 125 சிசி செக்மெண்ட்டில் நம்மளுக்கு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா மட்டும்தான். அதை தொடர்ந்து நம்ம ரியர் சஸ்பென்ஷனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரைடிங்கில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது நம்ம சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்ஜின் கில் சுவிட்சும் செல்ஃப் சுவிட்சும் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் சைலண்ட் ஸ்டார்ட்டும் போனோம் இருக்குது வித் ஹோண்டாவோட யூனிக்கான ஏசிஜி டெக்னாலஜியோட. அடுத்ததாக நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக் மாடலில் நம்மளுக்கு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற எல்லா ஹோண்டாலையுமே கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் நம்மளுக்கு டைப் சிக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வர்ற எல்லா ஹோண்டாலையுமே இது வந்துடுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஹோண்டா வண்டியில் இது எல்லாத்துலேயுமே இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவை நம்ம பார்க்கலாம். வித் ரோட் சிங்கோட கனெக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் எம்டி, அதே மாதிரி இல்லாமல் லைவ் மைலேஜ் இண்டிகேட்டர் ஆகட்டும், அது டிஸ்டன்ஸ் அதாவது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் மைலேஜ், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக ஓரளவுக்கு காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இதில் சின்ன சின்ன டீட்டெயில் என்ன வருதுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன், டிஸ்பிளே, ஜென்ரல் அண்ட் சர்வீஸ், ஸோ இதெல்லாம் மேஜராக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப் ஏ, ஆட்டோ ரீசெட் அண்ட் தென் ஈகோ இண்டிகேட்டர். இதுவே நீங்கள் டிஸ்பிளேல போனீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே டைப் ஆகட்டும், டீம் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வரும். ஸோ சிம்பிள் பார், அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸை நம்ம ஆட்டோவிலையும் வைக்கலாம், இல்லை மேனுவலையும் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ தீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த லைட் மோட், அந்த டார்க் மோட், அந்த ஆட்டோ மோட், ஸோ இது நம்மளுக்கு இதாகும். அதுக்கப்புறம் ஃபேவரட் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் கிலோமீட்டர் ஆகட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கான்சன்ட்ரேட், ட்ரிப் ஏக்கான கான்சிக்ரேஷன், அதேமாதிரி ட்ரிப் பிக்கான கான்சிக்ரேஷன், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. அதுவுமே ஒரு இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் நமக்கு டைமு, டேட்டு அண்ட் தென் யூனிட்டு, ஸோ இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ யூனிட் அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் வேணுமா இல்லை லிட்ரு, ஸோ அது டிபெண்ட் பண்ணி இதே மாதிரி ரீஸ்டோர் இது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இதாகும். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மொபைலில் நம்ம இது பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரிமைண்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் எப்போ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அதெல்லாமே நம்மளுக்கு இதிலேயே நம்மளுக்கு காட்டிடும். ஸோ சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃபோன் கனெக்டிவிட்டி அண்ட் தென் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் முதற்கொண்டு இதில் எல்லாமே நம்மளுக்கு காட்டும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி நிறையவே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம டேங்க்கை பார்ப்போம். ஸோ டேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர் மெட்டீரியல் தான் இருக்குது. மெட்டல் கொடுத்துருந்துருக்கலாம், பட் அது வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹார்னெட் ஸ்டிக்கரிங் ஆகட்டும், அண்ட் தென் பின்னாடி வந்து CB125 அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நான் இன்ஜினுக்கு வரேன். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 125 சிசிக்கான இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 123.9 சிசி இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11.1 PS பவரும், அதே மாதிரி 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே தான். ஸோ சேம் இன்ஜின் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் பிளைன் தோசைக்கும் மசால் தோசைக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் இது பண்ணலாம். ஸோ பிளைன் தோசைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாவு தான், அதுக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சிங்க அப்படின்னா மசால் தோசை இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட் தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்றபடி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 166 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும், வண்டியோட வெயிட்டு 124 kgமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வெயிட்டு தான். ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் தென் எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்டைலிஷான டிசைனில் கொடுத்துருக்காங்க. லுக்வைஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி சாரி கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி என்னென்ன செயின்னா ஓப்பன் செயின் செட்டப் தான், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் ஸ்டாண்ட் நம்மளுக்கு இதில் வந்துடும். அண்ட் தென் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக வண்டியை பற்றி என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான்.
வண்டி பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 200cc செக்மெண்ட்டில் கொடுக்க வேண்டிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 125cc சேம் இன்ஜின் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்குறது. ஸோ ஆன் ரோடில் பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. பட் நான் ஒன்ஸ் அதை டெஸ்ட் ரைட் பண்ணி நான் உங்களுக்கு ஒன்ஸ் நான் செக் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் அடிபட்டுச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரியர் டயர் தான். ஸோ ரியர் டயரில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரியர் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷனலாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் எனக்கு தனியாக தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்ததாக வண்டியோட ப்ரைஸிங்க்கு வரும் மக்களே. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,12,000 அதாவது 125cc செக்மெண்ட்லேயே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த டேபிளில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ப்ரைஸ் சைடில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த செப்டம்பர் 22ஆம் மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 9,000 கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அங்கே வண்டி அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு நம்பர் தரேன். ஸோ நீங்கள் யாராவது எடுக்கிற ஐடியாவில் இருந்தால் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.